இன்னைக்கு நாம டேஞ்சரஸ் குயின் இந்த சீரீஸ்ல 8வது கடைசி எபிசோட பார்க்க போறோம். கடைசி என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? காங் கிம்மை யூஸ் பண்ணி குயினை ஷூட் பண்ண ட்ரை பண்ண. அப்ப போனிதா அங்க வந்து குயினை காப்பாத்த. அதை தொடர்ந்து குயின் போனிதாவை மீட் பண்ணி என்ன முழுசாவே உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீ இல்லாம என்னால முடியல, என்கிட்ட திரும்ப வந்துருப்பே, என்னோட ஃபேவரட்டா இரு, எப்பவும் போலன்னு கூப்பிட. அப்ப ரெண்டு பேருமே அந்த லவ் ஃபீல்ல ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு ஹக் பண்ணிக்கிற மாதிரி பார்த்தோம். இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல குயின் வீட்டுல தான் காட்டுறாங்க. குயின் போனிதாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டா போல. அங்க ரெண்டு பேருமே கேஷுவலா நடந்து வர, அங்க போனிதா நீங்க எப்போ என்கிட்ட நார்மலா ஃப்ளோட் பண்ணுவீங்கன்னு கேட்க. அப்ப குயின் என்ன ஃப்ளர்ட்டான்னு கேட்க, அப்படி பண்ணாதானே நான் உங்களை பத்தி இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும்னு போனிதா சொல்ல. ஏன் உனக்கு என்னை பத்தி தெரியாதான்னு குயின் கேட்க. அப்ப போனிதா உங்களுக்கு என்னை பத்தி முழுசா தெரியுமா என்ன, ஐ மீன் எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு கேட்க. அப்ப குயின் ஆஃப் ஆகி தெரியாதுன்னு சொல்லுவோம். அப்ப போனிதா சரி அதை விடுங்க, அட்லீஸ்ட் உங்களை பி குயின்னாவது கூப்பிடலாமா, அதுக்காக என்ன அலோவ் பண்ணுவீங்களான்னு கேட்பா. தாய் லாங்குவேஜ்ல ரொம்ப நெருக்கமானவங்க உரிமையானவங்களை கூப்பிடும்போது அவங்களோட பேருக்கு முன்னாடி பி ஆட் பண்ணி சொல்றது வழக்கம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம பீதவான். என்ன தள்ளி விடுற சும்மா. ஓகே, ஜோக்ஸ் பார்ட். அதே ஒருத்தவங்களை ஃபார்முலா கூப்பிடணும்னா அவங்களோட பேருக்கு முன்னாடி குன் ஆட் பண்ணி சொல்லுவாங்க. இப்ப வர போனிதா குயினை குன் குயின் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பா. அதான் பி குயின் கூப்பிடலாமான்னு கேட்பா. ஸோ போனிதா எப்படி கேட்க, அப்ப குயின் அதுக்கும் ஏன்னு கேட்க. அப்ப போனிதா டென்ஷன் ஆகி என்ன ஏன் எனக்கு உங்களை அப்படி கூப்பிடும் போல இருக்குன்னு சொல்ல. அப்போ குயின் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இங்க வா வந்து இப்படி உட்காருன்னு கூப்பிடுவா. அப்ப போனிதா வந்து உட்காருவா. அப்ப குயின் என்ன பி குயினுக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு கதை இருக்கு, கேக்குறியா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு போனிதா என்ன கதைன்னு கேட்க. அப்ப குயினும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு காலத்துல ஒரு அழகான ஓநாய் குடும்பம் வாழ்ந்து வந்துச்சு. அந்த ஓநாய் குடும்பத்துல அம்மா அப்பா ரெண்டு குழந்தைங்கள்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுல அந்த கடைக்குட்டி ஓநாய் அதோட குடும்பத்தை தான் தன்னோட உலகமாவே நினைச்சிட்டு இருந்துச்சு. பாவம், அந்த ஓநாய்க்கு அப்ப தெரியாது அது நினைக்கிற மாதிரி அந்த குடும்பம் அவ்வளவு பெர்ஃபெக்ட் ஆனது கிடையாது. அவங்க அம்மா அப்பாவுக்கு இடையில இருக்கிற அந்த காதல் அவ்வளவு உறுதியானது இல்லை அப்படிங்கிறதும் தெரியாது. ஒரு நாள் அவங்க அம்மா ஓனாய் இந்த ரெண்டு குழந்தைங்களையும் கூட்டிட்டு இன்னொரு ஓனாய் கூட சேர்ந்து தன்னோட வாழ்க்கைய ஆரம்பிச்சது. அப்பதான் அந்த கடைக்குட்டி ஓனாய்க்கு தான் நினைச்சது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த கடைக்குட்டி ஓனாய்க்கு எதுவுமே அவ்வளவு ஈஸியா அமையல. அது நிறைய சோதனைகளை கடக்க வேண்டி இருந்துச்சு. சொசைட்டியை ஃபேஸ் பண்ண நிறைய விஷயங்களை கத்துக்க வேண்டியும் இருந்துச்சு. ஆனா இவ்வளவு சோதனைகளை தாண்டியும் அந்த கொடைக்குட்டி ஓனாய் ஒரு பலமான ஓனாய மாறி நின்னுச்சு. பட் அது கடந்து வந்த பாதை அந்த ஓனாய ஒரு இறுக்கமான ஓனாய மாத்தி வச்சுது. அந்த ஓனாய் சிரிக்கிறதே மறந்து போச்சு. அவளை பொறுத்தவரை இங்க எதுவும் நிரந்தரம் கிடையாது, நம்ம பாக்குற எல்லாமே உண்மையும் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் அதோட மனசுல ரொம்பவே ஆழமா இருந்தது. அதனாலயே அந்த ஓனாய் தன்னைத்தானே அமைதியாக்கிக்கிட்டு சிரிக்கிறதை மறந்து வாழ்க்கையில முன்னோக்கி போறத மட்டும் குறிக்கோளா கொண்டு வந்துச்சு. இப்படி போயிட்டு இருந்த அந்த ஓனாயோட வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு முயல் குட்டி வந்தது. அந்த முயல் குட்டி இந்த ஓநாய்க்கு கொஞ்சம் கூட சளைச்சதில்லை. அதோட சைஸ் வேணா சின்னதா இருக்கலாம், அதோட போராடுற குணம் அதோட தைரியம் இது எல்லாமே ரொம்பவே அபாரமா இருந்தது. அந்த முயல் குட்டிக்கு இந்த பலமான ஓநாய பார்த்து கூட பயம் கிடையாது. முயலோட இந்த குணமே அந்த ஓநாய அது பக்கமா ஈர்க்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் அந்த ஓநாய் அந்த முயல் குட்டி மலையில நனைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்ததும் அதுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சு
அது தன்னோட இடத்துக்கு வர சொல்லுச்சு. ஆனா அந்த முயல் குட்டி அதை கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கல. ஓநாயோட அந்த உதவியை நிராகரிச்சுது. முயலோட இந்த எதிர்ப்பு குணமா இல்ல என்னது, இந்த ஓநாய்க்கு அந்த முயல் மேல ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு. அந்த முயல் குட்டியை பாதுகாக்கணும், அந்த முயல் குட்டி கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படவும் ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல அந்த ஓநாய் நம்மளோட சின்ன பசங்களை பார்க்கும்போது அவங்கள பாதுகாக்கணும், அவங்களுக்கு வேண்டியது செய்யணும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரியான உணர்வு தான் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுச்சு. ஆனா நாட்கள் ஓட ஓட அந்த முயல் குட்டியால அந்த ஓநாயோட மனசுக்குள்ளேயுமே மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. அந்த மாற்றங்கள் எல்லாமே அந்த ஓநாயோட வாழ்க்கையுமே அழகா மாத்த ஆரம்பிச்சது. ஓநாய் அதுவரை இல்லாத அளவுக்கு சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சது. அந்த முயல் குட்டியால இந்த ஓநாய் மறந்து போன சிரிப்பு கூட அதோட முகத்துல வர ஆரம்பிச்சது. இத்தனை வருஷங்களா அந்த ஓநாய் தன்னை பாதுகாக்கிறதுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ங்கிற பேர்ல ஒரு அரணை உருவாக்கி அந்த கேஜுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு வந்துச்சு. பட் எப்போ அந்த முயல் குட்டி ஓநாயோட வாழ்க்கையில வந்ததோ அப்பவே அந்த ஓநாயோட அந்த சிறை உடைந்து ஓநாயோட வாழ்க்கையை முழுமையாயிருச்சு. இப்ப அந்த ஓநாய்க்குன்னு ஒரு அழகான வாழ்க்கை இருக்கு, அதுக்குன்னு ஒரு துணை இருக்குன்னு குயினவ கடந்து வந்த பாதை, போனிதாவை மீட் பண்ணது, அவ ஃபீல் பண்ணதுன்னு எல்லா விஷயங்களையுமே இந்த ஓநாய் முயல் கதை மூலமா சொல்ல. அப்ப போனிதாவும் அது ஆர்வமா கேட்டுட்டு குயின் இப்பவும் போனிதா கிட்ட அவ எப்படி ஃபீல் பண்றா அப்படிங்கறது டைரக்டா சொல்லியிருக்க மாட்டேன். பட் இருந்தாலும் குயின் அவங்களோட கதையும் தானே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருந்துட்டு அவ்வளோதானா அப்படின்னு கேட்பேன். அப்போ குயின், உனக்கு இந்த கதையில என்ன புரிஞ்சது பே? அந்த ஓநாய் அந்த முயல்குட்டியை காதலிக்குதா? ஒருவேளை அவங்க 2 பேருக்கு இடையில காதல் இருந்தா எந்த ஒண்ணு அவங்களுக்குள்ள இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒண்ணு அப்படின்னு கேட்பேன். அப்ப போனிதாவும் நம்பிக்கை நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்ப குயினும் சரியா சொன்னேன், நம்பிக்கை. நீ என்ன நம்புறியா பேப்? நான் ஒரு ஓநாயா இருந்தாலும் என்னை அடிப்பணிய வைக்க உன்னால மட்டும்தான் முடியும். நான் உன்கிட்ட முழுசா சரணடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறத நம்புறியா அப்படின்னு கேட்பேன். அப்ப போனிதா செம ஃபீலிங்கா குயினை பார்த்துட்டு அப்படியே குயினோட கண்ணத்தை வருடி கொடுத்துட்டு கொஞ்சம் குறும்புத்தனத்தோட, நீங்க இப்ப சொன்னது உண்மைன்னு உங்களால இப்ப நிரூபிச்சு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்பேன். அப்ப குயினும் போனிதா என்ன சொல்றா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதே ஃபீலோட போனிதாவை பார்க்க. அப்ப போனிதா குயினை கிஸ் பண்ண. அப்புறம் அந்த கேஸ் அப்படியே கண்டினியூ ஆகி போனிதா மீட் பண்ண 2 பேரும் லவ் மேக் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இப்போ என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா, என்ன நம்புறியான்னு குயின் கேட்பா. எப்ப கேக்குறா பாருங்க. அப்ப போனிதாவும் ஸ்மைல் பண்ணிட்டே எஸ் குயின் சொல்ல. அப்ப குயின், இனிமே என்ன குன்னு சொல்ல வேண்டாம், நீ காதலிக்கிற பர்சனை உனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடுன்னு சொல்ல. அப்ப போனிதா குஷியாகி, அப்ப உங்களை பேபின்னு சொல்லவா? இல்ல இல்ல, நீங்க தான் அப்படி சொல்றீங்க, அப்ப நான் பேபின்னு சொல்லட்டுமா? இல்ல ஹனின்னு சொல்லட்டுமா? அப்படின்னு மாத்தி மாத்தி எக்ஸைட்டடா பேச 2 பேருமே ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் குயின் அந்த சந்தோஷத்தோடயே ஆஃபீஸ்க்கு போவான். பட் மைண்ட் ஃபுல்லா போனிதா தான் இருப்பா போல. ஸோ ஸ்மைல் பண்ணிட்டே போனிதா போட்டோஸை பார்த்துட்டு இருப்போம். அப்ப கதவு தட்டுற சத்தம் கேட்கும். பட் எங்க, குயின் வேற உலகத்துல உட்காந்துட்டு இருப்பாளா? ஸோ கேட்காமலே உட்காந்துட்டு இருக்கேன். அப்ப டோரை ஓபன் பண்ணிட்டு நம்ம ஹேண்ட்ஸம் பாடிகார்டு உள்ள வருவாரு. வந்தவரு குயின் தனியா சிரிச்சிட்டு இருக்கிறதையுமே பார்த்துருவாரு. ஸோ அப்படியே மெதுவா, பாஸ் ஏன் சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டே பக்கத்துல வர. அப்பதான் குயின் ப்ரெசண்ட்டுக்கே வருவா. வந்ததும் அங்கே ஃபேஸை ரூடா சேஞ்ச் பண்ணிட்டு, நீ இப்படி உள்ள வந்த, நான் பண்ணிட்டு வரணும்னு உனக்கு தெரியாதா சாமுன்னு கேட்க. ஐயோ குயின், எவ்வளோ நேரம் கதவு தட்டுறது, உங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு, உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு பயந்து நான் உள்ள வந்தேன். பட் நீங்க கியூட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த ஸ்மைலுக்கு என்ன காரணம் பாஸ்ன்னு ஓட்ட வேற. அப்ப குயின் முறைச்சு பார்ப்போம். அப்ப சாம்,
அஸ் யூஷுவல் அப்படியே ஆஃப் ஆன மாதிரி காஃபி குடிங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் கண்டிப்பா ஸ்வீட் அதிகமாக தான் தெரியும்னு நினைக்கிறேன்னு அகைன் ஓட்டர் வருவார். அப்போ குயின், முக்கியமான விஷயம் எதுவும் இல்லைன்னா இடத்த காலி பண்ண சாம், எனக்கு மீட்டிங்க்கு ரெடி ஆகணும்னு ஒரு ஆக்டை போடுவோம். அப்போ சாமும் சிரிச்சுட்டு கிளம்பிடுவார். பட் சாம் கிளம்புனதுக்கு அப்புறமும் குயினோட முகத்துல அந்த ஸ்மைல் ஸ்டில் இருந்துட்டே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் இங்க பூனிதாவை பார்த்தா அவ உட்காந்து படிச்சிட்டு இருப்பான். அப்ப அவளுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வரும். பட் ஃபர்ஸ்ட் அது போனிதா கட் பண்ணிட்டு தான் இருப்பான். பட் தொடர்ந்து கால் வர எதுக்காக கால் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு டென்ஷன் அட்டன் பண்ணுவோம். அப்ப போனிதா அம்மா, அட நன்றி கட்ட மகளே, அம்மா கிட்ட இப்படி அடி பேசுவேன்னு திட்டிட்டு எனக்கு காசு வேணும்னு கே. அப்ப போனிதா என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னா யாரை ஏமாத்த பாக்குற, சரி நீ தரலன்னா போ, நான் குயின் கிட்டே வாங்கிக்கிறேன், அவகிட்ட எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்னு மிரட்ட. அப்ப போனிதாவும் இந்த கிழவியை நம்ப முடியாது, இது பண்ணாலும் பண்ணுன்னு நினைச்சிட்டு சரி நானே தரேன், குயினை தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த கிழவிக்கு பணம் கொடுக்க போவோம். அப்புறம் இங்க அகின் குயினை பார்த்தா அவன் மீட்டிங் முடிச்சுட்டு போனிதாவுக்கு கால் ட்ரை பண்ணுவான். பட் லைன் கிடைக்காம இருக்க, இவ எங்க போனா ஏன் லைன் கிடைக்கலன்னு இரிட்டேட் ஆயிட்டு இருக்கேன். அப்ப குயின் அண்ணா அவசர அவசரமா உள்ள ஓடி வருவார். வந்தவர், காங்க யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க, அவனோட பாடி போலீஸ்க்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். குயின் ஷாக்கா, என்ன இப்ப நீ என்ன சொன்னான்னு கேட்க, காங் செத்துட்டான் குயின், அவனை யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க. அண்ட் அவனை ஷூட் பண்ணது யாருன்னு கூட தெரிஞ்சிருச்சு, போனிதா ஏரியா பையன்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாரோட ரவுடி செத்துட்டான் நியூஸ் பார்த்தோம்ல, அந்த ரவுடி ஷூட் பண்ணது கூட அந்த பையன் தானாமோ. காங்கோட ஃபோன்லேயே அதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்ல அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் அன்னைக்கு கிம் குயினை ஸ்டேஜில் ஷூட் பண்ணியிருப்பான்ல, அப்போ கூட போனிதா குறுக்க வர அதுக்கு மேலே ஷூட் பண்ணாமல் ஓடி இருப்பானா. அதுக்கப்புறம் கிம் காங்க பார்க்க போவோம். பட் அங்கே போனால் அந்த காங் செம்ம டென்ஷனில் இருப்பான், குயின் பொழைச்சிட்டால அது நினச்சி. ஸோ கிம் உள்ளே வந்ததும், உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இங்கே திரும்ப வந்திருப்பேன், எவ்வளோ அருமையான சான்ஸ் இப்படி மிஸ் பண்ணிட்டியடா, நான் ஒரு முட்டாள், இவ்வளோ பெரிய விஷயத்த ஒன்ன நம்பி விட்டேன் பாருன்னு குயின் மேல அவனுக்கு இருக்கிற வெறுப்புல பேசிட்டு, அப்புறம் இப்பதான்டா புரியுது போனிதா ஏன் உன்னை விட்டுட்டு குயினை செலக்ட் பண்ணான்னு, நீ ஒரு வேஸ்ட் பையன், அவ பொழைக்க தெரிஞ்சவனு பேச. அவ்வளவுதான், போனிதாவை பத்தி பேசாதன்னு காங்க நோக்கி துப்பாக்கி நீட்டும். கிம் இப்படி பண்ண அப்ப கூட இருந்த அடியாளுங்க இவனை அடிக்க வர, அப்ப அங்க ஏற்பட்ட தள்ளு முள்ளுல கிம் காங்காளுங்கன்னு எல்லாருமே முடிச்சு விட்டுருப்போம். இவன் காதலுக்கு இருக்கேன் போல், போனிதாவை பத்தி யாரு தப்பா பேசினாலும் போட்டு விட்டுறான். ஸோ இப்படி நீ ஃபிளாஷ்பேக் முடிய அப்ப குயின் என்ன அந்த பையனோட பேர் ஏதோ சொன்னாங்களே அப்படின்னு யோசிக்க, அப்ப குயின் டக்குன்னு அது கிம்முன்னு கரெக்டா கெஸ் பண்ணிட்டு அப்புறம் அவசர அவசரமா போனிதாவை பார்க்க வீட்டுக்கு ஓடும். பட் போனிதா வீட்டுல இருக்க மாட்டான், அவ படிச்சிட்டு இருந்த புக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ குயின் டக்குன்னு சாமுக்கு கால் பண்ணி போனிதா எங்க இருக்கான்னு கேட்பான். சாமு ஃபுல் டைமா போனிதாவுக்கு கார்டா இருக்க சொல்லிட்டா போல. அப்ப சாமு, போனிதா அவங்க அம்மாவை பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, சரி அவ கூடவே இரு சார், நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவ இங்க கிளம்பு போக அங்க போனிதாவை காட்டுறாங்க. அவ அவங்க அம்மா கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு குயினை இனிமே தொந்தரவு பண்ணாதீங்கமான்னு சொல்லிட்டு கிளம்ப பார்த்தா அங்க கிம் வந்து நிப்பான். கிம்ம பார்த்ததும் போனிதா அம்மா, பணத்தை கொண்டு வந்திருக்கே கிம், நான் சொன்ன மாதிரி போனிதா வர வச்சுட்டேன், இனி நீ இவளை கூட்டிட்டு போவியோ இல்ல என்ன பண்ணுவியோ அதுவும் விருப்பம் அப்படின்னு சொல்லு. இது திருந்தாது போல. அப்ப போனிதா இரிட்டேட்டா அவங்க அம்மாவை பார்த்துட்டு, திரும்பவுமா எப்போ என்னை வச்சு இந்த மாதிரி பண்றதை நிறுத்த போறீங்கன்னு பேச, அப்ப கிம் போனு கிட்ட வரும். அப்ப போனிதா, அங்கேயே இருக்கேன், என்கிட்ட வராதன்னு சொன்னேன், ப்ளீஸ் என்ன தப்பா பார்க்காத போ, உன்னை வர வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு என் கூட வந்துருப்போ, நம்ம எங்கேயாவது ஓடி போயிரும், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், எல்லாமே நீதானே போன்னு பேச. ப்ளீஸ் கிம் என்னால முடியாதுன்னு போனிதா சொன்னா, போனிதாவோட அம்மா, அட யாரா இவன், ஜஸ்ட் கையை பிடிச்சு கூட்டிட்டு போவியா, உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன. அப்ப கிம்முக்கே டென்ஷன் ஆகும். ஸோ கோபமா நீ வாயை மூடுன்னு போனிதா அம்மாவை பார்த்து முறைப்பான். அப்போ போனிதா அம்மா, சரி நீ என்னமோ பண்ணிட்டு போ, ஃபர்ஸ்ட் என் பணத்தை கொடுன்னு அந்த பேக் ஓபன் பண்ணி பார்க்கும்.
பட் அதுல பணத்துக்கு பதிலா வெறும் பேப்பர் மட்டும்தான் இருக்கும். அப்ப போனித்தம்மா காண்டாகி, என்னடா என்னையே ஏமாத்துறியா? எங்கடா என் பணம்? ஒழுங்கா என் பணத்தை கொடுன்னு அவனை அடிக்கவே ஆரம்பிச்சு. அப்ப கிம்மு என்னை விடுங்கன்னு சொல்லி பாப்பான். பட் கிளவி ஆள் தெரியாம அடிச்சு வெளுக்க, அப்ப கிம்மு ஒரு கட்டத்துல டக்குன்னு துப்பாக்கி எடுத்து போனித்தம்மா வயிற்றுலயே ஒரு புல்லட் இறக்கிரும். ஸோ கிம் இப்படி ஷூட் பண்ண, அப்ப அங்க போனிதாவை தேடி வந்த குயினுக்குமே அந்த கன் சவுண்ட் கேட்கும். ஸோ போனிதாவுக்கு தான் ஏதோ ஆயிருச்சோன்னு பதறி அடிச்சு ஓடி வரும். குயின் வரும்போது போனிதா மடியில போனிதம்மா மட்டையாகி கிடக்க போனிதா அழுதுட்டு இருப்பான். அப்ப குயின் போனிதாவோட பக்கத்துல ஓடி போக சாமும் அவனோட கண்ணை எடுக்க வருவான். பட் கிம் சாம பார்த்து ஒழுங்கா கண்ணை கீழே போடுன்னு மிரட்ட சாம் பயப்பட மாட்டாரு. பட் இவன் ஒரு கிறுக்கே, கண்ட மணிக்கு சுட்டு தள்ளிடக்கூடாது, பொறுமையா ஹேண்டில் பண்ணுவோன்னு சாம் கண்ணை கீழே போடுன்னு குயின் சொல்லுவான். அப்ப சாமும் அதை பண்ண, உனக்கெல்லாம் சாவே வராதா? எத்தனை முறைதான் நானும் உன்னை கொல்ல ட்ரை பண்றது? கத்தியால குத்துனேன், அப்பவும் திரும்ப வந்துட்டேன். துப்பாக்கியால சுட்டேன், அப்பவும் எஸ்கேப் ஆயிட்டேன். இப்போ உன்னை சுடுறேன், இப்பவாது சாவியான்னு கேட்க, அப்ப குயின் டென்ஷன் ஆகி, இப்ப என்னடா வேணும் உனக்கு? என்னோட உயிரா? எடுத்துக்கோ, பட் இதுக்கிடையில யாரையும் கொண்டு வராதுன்னு சொல்ல, ஓ அவ்வளவு பெரிய தைரியசாலியா நீ? உனக்கு சாவை பார்த்து பயம் கிடையாதா? சரி அப்ப வா, வந்து என் முன்னாடி நில்லுன்னு கிம் சேலஞ்ச் பண்ண, அப்ப குயினும் கோபமா இருந்து முன்னாடி வருவான். பட் சாம் குயினை தடுக்க வருவாரு. பட் குயின், வலிய விடு சாம், வலிய விடுன்னு சொன்னேன்னு மிரட்டிட்டு கிம்முக்கு முன்னாடி வந்து நிற்பான். இப்ப கிம்மு ஷூட் பண்றதுக்கு அந்த ட்ரிகர் அழுத்த வரும். பட் அதுக்குள்ள போனிதா குயினுக்கு முன்னாடி வந்து நின்னு, ஏன் கிம், ஏன் இப்படி பண்ற? உன்னை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு நிறுத்துன்னு சொல்லி குயினை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்க, அப்ப கிம், கண்டிப்பா போ, கண்டிப்பா நான் எல்லாத்தையும் விட்டுறேன், பட் நீ மட்டும் என் கூட வந்துரு, நீயும் நானும் நம்ம 2 பேர் மட்டும் புதுசா ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லுவோம். அப்ப போனிதாவும் இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம, உனக்கே தெரியும் கிம், இனி எதுவுமே பழைய மாதிரி இருக்காது, என்னால முடியாதுன்னு சொல்ல வர, அப்ப கிம் டென்ஷன் ஆகி, ஏன் ஏன் முடியாது போ, இவ்வளவு முடிச்சிட்டா முடியுமா சொல்லு, அப்ப முடியும்ல, இப்ப அவளை ஷூட் பண்றேன்னு பேச, அப்ப புனித டென்ஷன் ஆகி சாம் கீழே வச்சு கண்ணை கையில் எடுத்துட்டு, இங்க யாராவது போய் தான் ஆகணும்னா அது நானாவே இருந்துட்டு போறேன், அப்படி பண்ணா உன்னோட பைத்தியக்காரத்தனம் ஒரு முடிவுக்கு வரும்ல, இங்க நான் உயிரோட இருக்கிறது இங்க எல்லாத்துக்குமே காரணம், அப்படின்னா போக வேண்டியது நான் தான். அந்த ட்ரிகர் அழுத்த கிம் இதோட இந்த பைத்தியக்காரத்தனத்தை முடிச்சிடுன்னு சொல்ல, கிம்மால எப்படி அதை பண்ண முடியும்? ஸோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அந்த கண்ணு கீழே இறக்கிட்டு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்திட்டு, ஏன் போ, ஏன் என்கிட்ட திரும்ப வருது உனக்கு ஏன் அவ்வளோ கஷ்டமா இருக்கு? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்னோட வேல்யூ யாருக்குமே தெரிய மாட்டேங்குது? உனக்கு கூட தெரியலையே போ, உன்னை நான் என் உயிருக்கு மேல நேசிக்கிறேன், இது ஏன் உனக்கு புரியாமலே போச்சுன்னு ஃபீல் பண்ணியால. அப்ப போனிதாவுமே அழுவா. அப்ப போனிதாவுக்கு சப்போர்ட்டா குயின் பக்கத்துல வர, போனிதா இன்னுமே ஃபீல் பண்ணியல. அப்ப கிம் போனிதா குயினை ஒரு மாதிரி ஃபீலிங்கா பார்த்துட்டு, ஐ லவ் யூ போன்னு சொல்லிட்டே அவனை ஷூட் பண்ணிப்பான். அவ்வளவுதான். அப்ப போனிதா அவ்வளோ கதறி அழுவான். அவங்க அம்மா சாகும்போது கூட இந்த அளவுக்கு அழுதுருக்க மாட்டான். பட் அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் எப்பவும் போனிதாக்கு துணையா அவ கூடவே இருந்திருப்பான். ஸோ அப்படி அழுற மாதிரி காட்டுவாங்க. அந்த அழுக போனிதாவுக்கு அன்னைக்கு மட்டுமே இருக்காது, நம்மளாலதான் கிம்முக்கு இப்படி ஆச்சுன்னு ஒரு மாதிரி குற்ற உணர்வுல எப்பவுமே அழுதுட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்பெல்லாம் குயின் அவ பக்கத்துல உட்காந்து, இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லை, ப்ளீஸ் அவனை போக விடுன்னு ஏதேதோ சொல்லி அவளோட வலியை குறைக்க ட்ரை பண்ற மாதிரியும் காட்டுவாங்க. அதுல ஒரு நாள் போனிதா தனியா உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அதை குயினுமே நோட் பண்ணிடுவான். ஆனா குயினுக்கு வேற என்ன பேசி அவளை எப்படி சரி பண்றதுன்னு சுத்தமா தெரியாது. ஸோ அமைதியா அவ பக்கத்துல வருவான். அப்ப போனிதா குயினை பார்த்ததும் டக்குன்னு அவனோட கண்ணீரை தொடச்சிட்டு ஸ்மைல் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ண, அப்ப குயினுக்குமே அவன் நமக்காக தான் சிரிக்கிறான் அப்படிங்கிறது நல்லா புரியும்.
ஸோ அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு நான் உன்னோட சிரிப்பை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப போனிதா இன்னுமே கியூட்டா சிரிச்சிட்டு, அது எங்கேயும் போகல, இங்கேயே தான் இருக்கு, உங்க கூட தான் இருக்கு. சில நேரங்கள் அது காணாம போகலாம், பட் உங்களுக்காக எப்பவுமே வெளியே வரும் அப்படின்னு சொல்ல குயினும் லைட்டா ஃபீல் ஆகி என்ன சொல்றதுன்னு தெரியாமையே போனிதாவை பார்த்துட்டு இருப்பான். அப்ப போனிதா ஐ லவ் யூ குயின்னு சொல்லுவான். போனிதா இப்படி சொல்றது அதுதான் முதல் முறை. பட் அப்போ குயினுக்கு இது நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு சொல்றாளா, இல்ல நிஜமாவே நம்மளை காதலிக்கிறதால சொல்றாளா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடயே ஒரு மாதிரி பார்க்க. அப்போ போனிதா அகைன் ஸ்மைல் பண்ணிட்டு, யாராவது நம்ம கிட்ட லவ் யூ சொன்னா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்போம். அப்போ குயினும் ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டு போனிதான்னு சொல்ல. அப்ப ரெண்டு பேருமே லைட்டா கண் கலங்க ஒருத்தர் ஹக் பண்ணிப்பாங்க. இந்த ஹக் ரொம்ப அருமையா இருக்கும் தெரியுமா. போனிதாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம குயின் ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருந்தா, குயின் தவிக்கிறது ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டு குயினோட தவிப்பை போக்குறதுக்காகவும் அண்ட் அவளை கம்ஃபர்ட் பண்றதுக்காகவும் போனிதா ட்ரை பண்றதுன்னு ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் இப்படியே நாட்கள் ஓட குயின் போனிதாவையும் போனிதா குயினையும் பார்த்துக்க, போனிதாவுமே அவளோட அந்த சோகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் அங்க சீன் கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்னா குயின் போனிதா ஏதோ உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப குயினோட அம்மா உள்ள வருவாங்க. அவங்கள பார்த்ததும் போனிதா டக்குன்னு எழுந்து நின்று விஷ் பண்ணுவான். அப்ப குயின் எதுக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, என்னாச்சுமா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு கேட்பேன். அப்ப குயின் அம்மா நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும் அப்படின்னு சொல்ல. அப்ப போனிதா டக்குன்னு நீங்க பேசிட்டு இருங்கன்னு அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதா நினைச்சு கிளம்ப பார்ப்போம். அப்ப குயின் நம்ம போனிதாவை தடுத்து நான் உன்கிட்டயும் பேசணும்னு சொல்ல. அப்ப குயினும் அப்படி என்ன பேச போறாங்கன்னு நினைச்சிட்டே உட்காரு. அப்ப போனிதா குயினோட அம்மாவுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு கீழே உட்காந்துருப்பான். அப்ப குயின் எழுந்து இப்படி என் பக்கத்துல உட்காருன்னு சொல்லுவான். அது எங்க போனிதா குயின் அம்மாவுக்கு பயந்து எழவே மாட்டேன். அப்புறம் குயின் அம்மா உன்னை எழுந்து உட்கார சொன்னா நீ எழுந்து உட்காருன்னு ஒரு மிரட்ட அப்ப போனிதாவும் எழுந்து உட்காரும். அதுவே குயினுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சரி ஓகேன்னு என்னம்மா எதை பத்தி பேசணும்னு கேட்பேன். அப்ப குயின் அம்மா எங்க டீலை பத்தி பேசணும்னு சொல்லி போனிதாவை பார்க்க, டீலா என்ன டீலுன்னு குயின் முழிப்பா. அதாவது இவங்க ஹாஸ்பிட்டல்ல டீல் போட்டிருப்பாங்கல்ல, குயின் ரெக்கவர் ஆனதும் அவளை விட்டுட்டு போயிடுறேன்னு, அந்த டீலை பத்தி தான் சொல்லுவாங்க. பட் போனிதா இப்ப வர அதை பத்தி குயின் கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அதான் குயின் அப்படி கேட்பேன். ஸோ குயின் இப்படி கேட்க போனிதா திருன்னு முழிக்க. அப்ப குயின் அம்மாவும் போனிதா அதை பத்தி சொல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு, நீ அந்த டீலை ஃபாலோ பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன்னு சொல்ல. அப்ப போனிதா இங்க என்ன நடக்குதுன்னு ஷாக் ஆகி பார்க்க. அப்ப குயின் அம்மா ஒருவேளை என் பொண்ணு உன்னை சூஸ் பண்ணா என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்ல குயினே ஃப்ரீஸ் ஆகி பார்ப்பான். அப்ப குயின் அம்மா குயினோட கையை பிடிச்சு, ஏன்னா எனக்கு எல்லாமே நீ தான், உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம்னு கண் கலங்க சொல்ல. அப்படியே ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. கிம் குயினை ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் குயினை பாக்குறதுக்காக போனிதா ஹாஸ்பிட்டல் போயிருப்பாள்ல. அப்ப கூட குயின் அம்மா போனிதா கிட்ட வந்து நீ என் பொண்ணை பார்க்கணும்னா போய் பாரு, பட் நம்மளோட டீலை மட்டும் மறந்துடாதுன்னு சொல்லியிருப்பாங்களே. அன்னைக்கு குயின் அம்மா கூட ஹேண்ட்ஸம் பாடி கார்டுமே வந்திருப்பாரு. ஸோ அவங்க அம்மா கிட்ட நடந்த ஷூட் அவுட், அப்புறம் இந்த போனிதா அந்த 10 மில்லியனை யூஸ் பண்ணாம பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு அவரோட லைஃபை ரன் பண்றதுன்னு எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் சீன்ல குயினை ஹார்ன் அடிச்சு காப்பாத்துனதும் போனிதா தான் அப்படிங்கிறதுமே அவங்களோட கார்ட்ஸ் மூலமா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதான் அன்னைக்கு போனிதாவை குயினை பார்க்க அலோ பண்ணியிருப்பாங்க. பட் பாடி கார்டு சொன்னதுக்கு அப்புறமும் கூட ஸ்டில் அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருந்திருக்கும். அதான் ஜஸ்ட் பார்த்துட்டு போ, நம்ம டீலை மறந்துடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் கடைசியா குயின் கிம்முக்கு முன்னாடி போய் நிற்க போகும்போது குயினுக்கு முன்னாடி அவ போய் நின்று குயின் அகைன் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாள்ல. அந்த விஷயம் தெரிஞ்சதும் கம்ப்ளீட்டா போனிதா மேல இருந்த எல்லா பேட் திங்ஸும் மறைஞ்சு போய்
அந்த குயினும் போனிதா மேல சின்சியரா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு வந்த மாதிரி காட்டுவாங்க. ஸோ இப்படி இங்க ஃபிளாஷ்பேக் முடியும். குயின் அம்மா அதை நினைச்சு பார்த்துட்டு போனிதாவை பார்த்து, ஒருவேளை என் பொண்ணுக்கு துரோகம் பண்ண அப்படின்னு மிரட்ட வர, அப்ப போனிதா டக்குன்னு அப்படி ஒண்ணு எப்பவும் நடக்காதுன்னு ஹாப்பியா சொன்னேன். அப்ப குயின் மாதிரியே குயின் அம்மாவும் அதையும் பாக்குறேன்னு ஆட்டிடியூட்ல சொல்லுவாங்க. அப்ப போனிதா குயின் அம்மா குயின் 2 பேரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு, 2 பேரும் அப்படியே இருக்கீங்களே அப்படின்னு நினைச்சு ஸ்மைல் பண்ணேன். அப்ப குயினுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும். ஸோ அந்த சந்தோஷத்தோடயே அவங்க அம்மாவை ஹக் பண்ணிப்போம். அப்ப குயின் அம்மாவும் கண் கலங்க குயினை ஹக் பண்ணிட்டு, இதை சொல்லிட்டு போக தான் வந்தேன்னு கிளம்பு போவாங்க. அப்ப குயின் போனிதா 2 பேருமே அதே ஸ்மைலோட, பட் ஸ்டில் அந்த ஷாக்ல இருந்து வெளியே வராமலே அவங்க அம்மாவை பார்த்துட்டு நிக்க. அப்ப போன குயின் அம்மா டக்குன்னு நின்று போனிதா கிட்ட கையை நீட்டுவாங்க. அப்ப போனிதா, இப்போ நான் கை கொடுக்கணுமா இல்லையா, இல்ல எதுக்கு நீட்டுறாங்கன்னு தெரியாத மாதிரி திரு திருன்னு முழிக்க. அப்ப குயின் அம்மா அகெயின் ஃபேஸை மட்டும் சீரியஸா வச்சுட்டேன், கையை கொடுன்னு சொல்ற மாதிரி அகெயின் கையை நீட்டேன். அப்ப போனிதாவும் தயங்கிட்டே அவங்களோட கைய குயின் அம்மா கையில வைப்பா. அப்ப குயின் அம்மா டக்குன்னு போனிதாவோட கையை பிடிச்சு அவளை ஹக் பண்ணி, என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லாம சொல்லிட்டு போக, குயினை பார்த்துக்க எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்காக தேங்க்யூன்னு சொன்னேன். அப்ப குயின் அம்மாவும் ஸ்மைல் பண்ணிட்டே போக, குயின் செம்ம ஹாப்பியா போனிதாவை ஹக் பண்ணிப்பான். அப்புறம் இப்படி எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி குயினுக்கு குயின் அம்மாவோட பர்மிஷனும் கிடைக்க, 1 வருஷத்துக்கு அப்புறம் குயினோட ஆஃபீஸ்ல காட்டுறாங்க. அங்க போனிதா குயினை பார்க்க வந்திருப்பா. அப்ப சாம் அவளை குயினோட ரூம்ல விட்டுட்டு, குயின் மீட்டிங்ல இருக்காங்க, சீக்கிரம் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு போக, அப்ப கிங்கும் அங்க வருவாரு. வந்தவரு போனிதாவை பார்த்ததும், ஓ போனிதா, குயினை பார்க்க வந்தியா, அவ மீட்டிங்ல கொஞ்சம் பேப்பர் ஒர்க் பார்த்துட்டு இருக்கா, சீக்கிரம் வந்துருவான்னு சொல்லிட்டு, அப்புறம் சரி குயின் அவளோட ஓனாய் கதையை உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு கேட்பார். அப்ப போனிதாவும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டே கொஞ்சம் தயக்கத்தோடயே ஆமான்னு சொல்ல, அப்ப குயின் அண்ணா, வாசிம் எங்களோட லைஃப்ல வர வர குயின் எங்க அம்மாவை தான் அவளோட ரோல் மாடலாவே நினைச்சிட்டு இருந்தா. பட் புரோக்கன் ஃபேமிலிங்கிற முத்திரை அவளை ரொம்பவே இறுக்கமா மாத்திருச்சு. சந்தோஷமா இருக்கிறதுனா என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு மாறி போனா. நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், என் தங்கச்சியோட முகத்துல அந்த சந்தோஷம் எப்ப வரும், அந்த சந்தோஷத்தை கொண்டு வர பர்சனை நான் எப்ப மீட் பண்ணுவேன் அப்படின்னு. பட் அந்த பர்சனை இப்ப நீ இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, என் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லுவார். அப்ப போனிதாவும் ஸ்மைல் பண்ணிட்டு கண்டிப்பான்னு சொல்லிட்டு, அப்புறம் இருந்தாலும் உங்க தங்கச்சி ரொம்ப பிடிவாதக்காரியா பாசியா இருக்காங்கன்னு சொல்ல. அப்ப குயின் எல்லாம் சிரிச்சிட்டேன், எனக்கு தெரியும், பட் நீயும் அவகிட்ட டஃபா நடந்துக்கலாம், அதுக்கு நான் உனக்கு பெர்மிஷன் தரேன், பட் அவளை லவ் பண்றதை மட்டும் நிறுத்திடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா குயினுமே உள்ள வந்துடுவான், அதுவும் சிரிச்ச முகமா வருவான். இதை மீன் பண்ணிதான் இவ்வளவு பேசியிருப்பார் போல. ஸோ வந்தவன் இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து, என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்பான். அப்ப குயின் என்ன, உன்னை பத்தி தான் பெருமையா சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்ல, இவனுக முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியல. அந்த மாதிரி குயின் ஹாப்பியா பார்த்து சிரிச்சிட்டு அப்புறம் போனிதாவை கூட்டிட்டு ஆபீஸோட ரூஃபுக்கு போவான். அங்க நின்று சுத்தி எல்லாத்தையும் காட்டி, இது என்னோட ஃபேவரட் ஸ்பாட், இங்க நான் வந்து நிற்கும் போது என்னோட இந்த உலகத்துல என்ன தவிர வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு தோணும், பட் இப்போ என்னோட இந்த உலகத்துல நீயும் இருக்க, நம்மளோட உலகம் ஒன்னா மாறி இன்னையோட 1 வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு, இந்த 1 வருஷம் மட்டும் இல்ல, இனி வரும் ஒவ்வொரு வருஷமும் நீ தான் என்னோட ஃபேவரட்டா இருப்ப எப்பவுமேனு சொல்ல. அப்ப போனிதா, நீங்க இல்லாம என்னோட உலகம் இருக்காது, எப்பவுமே உங்களோட ஃபேவரட்டை நான் தானே சொல்லுவீங்க, பட் அப்படி இல்லை, குயின் இல்லாம இந்த பேப் கிடையாதுன்னு சொன்ன. அப்படியே 2 பேரும் ஹாப்பியா ஒருத்தர் ஒருத்தர் ஃபீலிங்கா பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிற மாதிரி காட்டி இந்த சீரீஸ் இங்க அழகா முடிச்சிருக்காங்க. எப்படி இருந்தது இந்த சீரீஸ்? நல்லா இருந்ததுல்ல? இடையில கிம் கேரக்டர் இறந்து போனதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, என்ன பிடிக்கல, யாரை சைட் அடிச்சீங்க?
யாரை போட்டு பொழக்கலாம்னு நினைச்சீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் சந்திக்கலாம். இது ஜோதாவின் திரை தேடிய பயணம். தேங்க்யூ.